நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த செம்போடை கிராமத்தில் அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் மா விவசாயிகளுக்கான மாவட்ட அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மாங்கன்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்தல் முதல் மாங்காய்களை மதிப்புக்கூட்டப்பட்ட பொருட்களாக ஏற்றுமதி செய்வது வரை விவசாயிகளுக்கு விளக்கி கூறப்பட்டது. மாமரங்களை பூச்சி தாக்குதலில் இருந்து கட்டுப்படுத்துவது, மேலும் மா சாகுபடியில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்தும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். இதில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மா சாகுபடி செய்யும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கும் பணிக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ரூபாய் 43 கோடி மதிப்பில் 65,000 சதுர அடி பரப்பில் மினி டைட்டில் பூங்கா அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் டைட்டில் பூங்கா திறக்கப்படும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர் குழந்தைகள் அதிக அளவில் நல்ல வேலை வாய்ப்பினை பெற முடியும். இதனால் டைட்டில் பூங்கா நாகையில் அமைப்பது பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வரண சரணாலயத்தில் தரைவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்றது. கணக்கெடுக்கும் பணியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர் என 60 பேர் 10 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வேதிவால் குருவி, சூறைக்கருவி, கருந்தலை மைனா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் இருப்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து சூறைக்குருவி பறவை அதிக அளவில் கூட்டமாக வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு பகுதியில் சுமார் 9,000 ஏக்கரில் ஆண்டுதோறும் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. வேதாரண்யம் பகுதியில் தற்போது இந்த ஆண்டு உப்பு உற்பத்திக்கான பராமரிப்பு பணிகள் நடைபெற்று 2 வாரம் முடிவிட்ட நிலையில் தற்போது வேதாரண்யம் பகுதியில் கடந்த 1 வாரமாக நல்ல வெயில் அடிக்க துவங்கியுள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்பு வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. உப்பள பாத்திகளிலிருந்து உப்பு வாரும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்கள் சேகரித்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு நல்ல முறையில் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பில் தொழிலாளர்கள், உப்பள உற்பத்தியாளர்களும் உள்ளனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் மீனவர் கிராமத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல கடற்கரை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவினை நாகை மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி திட்ட முகமை இயக்குனர் சுருதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காமேஸ்வரம் கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை புரியும் நிலையில் நீல கடற்கரை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பல்வேறு தரப்பினை ஈர்க்கும் விதமாக இங்கு இந்த பூங்கா அமைந்துள்ளது. பூங்காவில் தகவல் மையம், அலுவலகம், முதலுதவி அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, சிறுவர் பூங்கா, உயர் கண்காணிப்பு கோபுரம், மூங்கிலால் ஆன பாலம், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளது போல கடற்கரையில் சூரிய குளியல் இருக்கைகள், உயிர்காப்பாளர் கோபுரம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம், சிக்கல் சிங்கார விலவர ஆலயம், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் சரணாலயம், கோடியக்கரை உள்ளிட்ட ஆன்மீக மற்றும் சுற்றுலா ஸ்தலம் நிறைந்த பகுதி என்பதால் நாகை மாவட்டத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு காமேஸ்வரம் மீனவர் கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நீல பூங்கா மிகவும் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலமாக 22வது தவணையாக விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி காவிரி டெல்டா கடைமடை விவசாயிகள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் என்பவர் கூறுகையில், இக்கட்டான சூழ்நிலையும் விவசாயிகளின் நினைவோடு பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கிசான் சம்மான் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகை 2,000 ரூபாயை விடுவிச்சு எல்லா வங்கி கணக்கில் வர வச்சிருக்காங்க. இந்த மிகவும் வறட்சியான நேரத்தில் இந்த கோடை காலத்திலையும் டெல்டா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து விவசாயிகளுக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பணம் தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தடைபடாத அளவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாகை மாவட்டத்தில் துணை ராணுவ படையினர் காவல்துறையினருடன் சேர்ந்து வாகனங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நாகை மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துணை ராணுவ படையினர் நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். காவல்துறையோடு இணைந்து ரோந்து பணிகளை துணை ராணுவ படையினர் மேற்கொண்டு அவர்கள் தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். நாகை அடுத்த மேலவாஞ்சூர், காரைக்கால் பகுதியில் உள்ள காவல் சோதனை சாவடியில் இரவு வாகன சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வெளியூர்களிலிருந்து வரும் வாகனங்களில் பயணம் குறித்து கேட்டறிகிறார்கள். மேலும் சோதனை சாவடிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வரும் வாகனங்கள் புதுவை மாநில பகுதியிலிருந்து மதுபாட்டில் ஏதும் கடத்தப்பட்டு வருகிறதா என்பது குறித்தும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளாக வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடல்வழி பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் கிழக்கு கடற்கரையில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.